ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆற்றுப்பொடி அயிலை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு எப்படி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கிராமப்புறத்தில் தான் இந்த அயிலை மீன் கிடைக்கும். இது சிட்டி சைடெலாம் இந்த மீன் கிடைக்காது. அப்படி கிடைச்சா இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு 2 எலுமிச்சை புளியை ஊற வச்சு அதில் ஒரு தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், அப்புறம் 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் 4 பேர் 3 பேர்னால் இந்த அளவை கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் கையாலவே எல்லாம் மெஷர்மெண்ட்டும் போட்டிருக்கேன். இதுவே நீங்களாக இருந்தால் ஸ்பூன் படி போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி நம்ம மீன் குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். மண் சட்டியில் வச்சாவே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம மண் சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சும்மா 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு மிளகு சேர்த்தே ஆகணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸு சிம்லேயே வச்சுக்கோங்க, கருக விட்டாதீங்க. அப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்தா 5-6 பல் பூண்டு பல்லை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியனையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சிம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் கூட வச்சு அதை கேஸை ரொம்ப கூட வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் கருகி போயிடும். சிம்லேயே வச்சுட்டு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மசிங்கிறதுக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும், தக்காளி வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல புளியோட, அதெல்லாம் சேர்த்து லேசாக ஒரு கொதி வர அளவுக்கு நுறையா இருக்கும். அந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொதி வந்துருச்சு, நல்லா கொதிக்க விட்டுங்க. இப்போ ரெண்டாவது கொதி கொதிக்கும் போது நம்ம அலசி வச்சுருந்த அயிலை மீனெல்லாம் போட்டு ஒரு லேசாக ஒரு கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் கிண்டிடாதீங்க, கரைஞ்சி போயிடும் மீனெல்லாம். பாருங்கள், எல்லாம் அலசி எல்லா மீனையும் போட்டுருங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு கிண்டு, ரொம்பவும் கிண்டாமல் சும்மா லேசாக மேலாக்கெல்லாம் அப்படியே கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பரான நம்ம கிராமப்புற ஸ்டைலில் அயிலை மீன் குழம்பு ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் தான் சொல்லுங்கள்.